ஹலோ வியூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்க போறோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டில இருந்து அபிஷியலா ரிலீஸ் ஆயிருச்சு. அகாடமிக் 2026க்கான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ரொம்ப நாள் நம்ம கிட்ட கேட்டிருந்தேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுல இருந்து உங்களுக்கு அபிஷியலாவே உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டில இருந்து உங்களுக்கு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில யூஜி, பிஜி, தென் டிப்ளமோ, சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சேர்த்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்ல டீட்டெயிலாக சொல்லிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்கு, யூஜியில் என்ன கோர்ஸ் இருக்கு, பிஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்கு, டிப்ளமோ கோர்சஸ் என்ன இருக்கு, சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் என்ன இருக்கு, எந்தெந்த கோர்ஸ்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் அப்ளை பண்றது, தென் டிஎன்இஏல வருது, டிஎன்ஜிசிஎல் என்னென்ன வருது, டிஏயுல என்னென்ன வருது, இது மாதிரி வந்து எல்லா டீடைல்ஸுமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சிதம்பரம் அண்ணாமலை நகர்ல இருக்கு. இவங்க நேக்ல A+ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தென் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில என் நம்பர் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி .ac.in இதான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை. உங்க அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் போயிடும். சரிங்களா? இங்க அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ்ல 2026-27 உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன், அண்டர் கிராஜுவேட், தென் எக்ஸிக்யூட்டிவ் டிப்ளமோ ப்ரோக்ராம், சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்ல பேச்சுலர் ஆஃப் ஃபிஷனரி சயின்ஸ் இருக்கு. தென் பிஇ பி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ 2026 மூலியமா தான் நீங்க போக முடியும். உங்களுக்கு பி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், then electronics engineering, electronics and communication engineering, electronics instrumentation engineering, chemical engineering, computer science and engineering, information technology, then computer science engineering, data science, then computer science engineering, artificial intelligence, machine learning. அதே மாதிரி பி லேட்டர் என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்ஏ மூலியமாக தான் போக முடியும். அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தென் பி ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, தென் பி ஃபார்ம்ல லேட்டர் என்ட்ரி, இது எல்லாமே இங்கே யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்க. டாக்டர் ஆஃப் ஃபார்மசி 6 years கோர்ஸ், தென் பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் ப்ரோக்ராம்ல உங்களை ஹாஸ்பிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், தென் ஏர்போர்ட் ஆப்ரேஷன், தென் அக்வாகல்ச்சர். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. சரிங்களா? பி வெகேஷனல்ல. தென் பிபிஏல லாஜிஸ்டிக்ஸ், தென் பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ், தென் பிஎஸ்சி ஹானர் இன் அக்ரிகல்ச்சர் வந்து அட்மிஷன்ஸ் டிஎன்ஏயு மூலியமா வரும். தென் பிஎஸ்சி ஹாரிகல்ச்சரும் சேம், அதான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலியமா வரும். தென் அதே செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுமே இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலியமா வரும். தென் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், தென் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் இருக்கு. தென் பேச்சுலர் ஆஃப் ஃபோனிக்ஸ் ஆர்ட்ஸ் இருக்கு. அதாவது வீணா, வோக்கல், வயலின், ஃப்ளூட், மிருதங்க, நாதஸ்வரம், தவில் வந்து அவைலபிளா இருக்கு. தென் பேச்சுலர் இது பிஎஃப்இல டான்ஸ் வந்து பரதநாட்டியம் வந்து அவைலபிளா இருக்கு. தென் போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்ஸ்ல நியர்லி 48 ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்துன்னா உங்களுக்கு எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ சோஷியாலஜி, எம்ஏ பாப்புலேஷன் ஸ்டடிஸ், எம்ஏ பிசியாலஜி, எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட், எம்பிஏ டிரான்ஸ்லேட் மூலியமா தான் உங்களுக்கு வரும். தென் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், ஓகேங்களா? தென் எம்காம் ஜெனரல், எம்காம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், எம்காம் கார்ப்பரேஷிப், தென் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், தென் எம்ஏ தமிழ், எம்ஏ லிங்குஸ்டிக்ஸ், எம்ஏ ஹிந்தி, then MSc Mathematics, MSc Statistics, MSc Physics, MSc Chemistry, MSc Biochemistry, MSc Biotechnology, MSc Botany, MSc Zoology, then MSc Geology, then MSc Microbiology, then MSc Computer Science, MCU Translate மூலியமா தான் வரும். then MSc Data Science, MSc Exercise Physiology, then MSc Sports Biomechanics, MSc Strength and Conditioning, then MPT, ஸ்போர்ட்ஸ் தெரப்பி, தென் எம்எஸ்சி மெரைன் பயாலஜி அண்ட் ஓஷியன்கிராஃபி, தென் எம்எஸ்சி கோஸ்டல் அக்வாகல்ச்சர், எம்எஸ்சி மெரைன் பயோடெக்னாலஜி, தென் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங். எம்இல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் மூலியமா தான் உங்களுக்கு வரும் ஆன்லைன்ல. என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், தெர்மல் பவர் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், communication system, process control, instrumentation, then chemical engineering, computer science and engineering. Then doctor of pharmacy 3 years courses. Pharmacy D form, doctor of pharmacy,
தென் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, அதில் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி, பார்சடிக்கல் குவாலிட்டி குவாலிட்டி அஷூரன்ஸ், பேராசலிக்கல், then Master of Education, MSc Applied Psychology, then MSc Yoga, then Master of Physical Education, then Master of MFA Musicல Vocal Veena, Tawil, தென் மருதநகம் நாகஸ்வரம் எல்லாமே இருக்கு. தென் பரதநாட்டிய டான்ஸ்ல இருக்கு. தென் எம்எஸ் அக்ரிகல்ச்சர், அதாவது எம்எஸ் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலியமா உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், மைக்ரோபயாலஜி, ஆர்கனாமி, ஆண்ட்ரானமி, தென் ஜெனட்டிக் அண்ட் பிளான்ட் பிரீடிங், தென் பிளான்ட் பேத்தாலஜி, சாயில் சயின்ஸ், இது எல்லாமே சேம் அதே கோர்ஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்மே எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. தென் எய்டட் அக்ரிகல்ச்சர்ல எய்டட் கோர்ஸ் வந்து வெஜிடபிள் சயின்ஸ் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுமே இருக்கு. தென் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமே இங்க வந்து அவைலபிளா இருக்கு. இன்டெகிரேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ இங்கிலீஷ், எம்பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்பிஏ எக்கனாமிக்ஸ், எம்காம், எம்பிஏ சோஷியாலஜி, தென் பாப்புலேஷன் ஸ்டடீஸ், ரூரல் டெவலப்மெண்ட், சைக்காலஜி, மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ், ஜியாலஜி, மைக்ரோபயாலஜி, தென் பயோடெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கிளினிக்கல் பேத்தாலஜி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் ப்ரோக்ராம். தென் பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 13 கோர்சஸ் இருக்கு. தென் டிப்ளமோ ப்ரோக்ராம் ஒரு 16 கோர்ஸ் இருக்கு. சர்டிஃபிகேஷன் கோர்ஸே ஒரு 39 கோர்ஸ் இருக்கு. எக்ஸிகூட்டிவ் ப்ரோக்ராம்ஸே ஒரு 15 ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து கொடுத்துருக்க ப்ரோக்ராம்ஸ். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்க இதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பி ஃபார்ம் அண்ட் பி ஃபார்முக்கு SC/ST, தென் அதற்கான எல்லாருக்கும் 800 ருபீஸ் வரும். தென் ஃபார்ம் டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ருபீஸ் வந்து வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் எம்ஃபார்முக்கும் வந்து 1000 ருபீஸ் வரும். Then BEd, MAd and BEd SC/ST 500 rupees, others 1000 rupees. Then remaining MA, MSc, MCom, then MSW, then Master of Library Science, Information Science, then Sports, then 5 years entire program, all music programs, SC/ST 200 rupees, others 400 rupees. Then Bachelor of Physical Education, Master of Physical Education, 300 rupees SC/ST, then other 600 rupees. The all PG diploma programs 100 rupees. Then diploma PG diploma 200 rupees, then diploma certification 100 rupees, then bachelor of D form 400 rupees, then visionary science SC/ST 400 and others 800, executive program 1000 rupees. சரிங்களா, உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு May 1ல இருந்து ஓபன் ஆயிருக்கு. உங்களுக்கு May 16th, சாரி June 16th வந்து லாஸ்ட் டேட். நீங்க அப்ளை பண்றது எல்லாமே அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்ல தான் நீங்க பண்ண முடியும். சரிங்களா, இதுல வந்து BE ப்ரோக்ராம், தென் BE லேட்டர் என்ட்ரி, தென் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல அந்தந்த வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ME, MTech, MBA இதெல்லாம் த்ரூ டிரான்ஸ்ஃபர் சீட்டா மூலியமா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க டேரக்டா நீங்க வந்து அட்மிஷன் ஆன் கேம்பஸ் சொல்றீங்க, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு தனித்தனியா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு BE, MA, MBA, MCA எல்லாமே கவர்மெண்ட் மூலியமா அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் உங்களுக்கு தனித்தனியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஃபார்மசி ஸ்ட்ரீம்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசில உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே உங்களுக்கு தனித்தனியா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் நீங்க அப்ளை பண்றதா இருந்தா இப்போ இந்த ஃபார்ம் இதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பி ஃபார்ம் ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் நியூ அப்ளிகன்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தனித்தனியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ அப்ளிகன்ட் நீங்க அப்படி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்றது உங்களுக்கு போகும். நீங்களா ஃபர்ஸ்ட் வந்து உங்க ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு நீங்க எப்போ ரிஜிஸ்டர் நம்பர், மந்த் அண்ட் இயர் அப்ளை பண்ணுறது, எந்த 10th and 12th இருக்குங்களா, 12th முடிச்சிருக்கு. தென் நேம், ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், தென் நேட்டிவிட்டி கொடுத்துருங்க, கம்யூனிட்டி கொடுத்துருங்க, இப்போ மெயில் ஐடி, தென் பாஸ்வேர்ட் கூட சப்மிட் கொடுத்துருங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து அகைன் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ல போயிட்டு இங்கே உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் எந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இதுக்கு நீங்கள் டேரெக்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் நீங்கள் போகிறதா இருந்தால் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமில் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அதுக்கான பாஸ்போர்ட்ஸும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. சில இதில் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. தென் ஃபர்தர் மீனான கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ண சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி மைனிங், ஃபைன் ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். தென் அதே மாதிரி அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸுமே உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதையும் கோத்ரூ பண்ணிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. லோடிங் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, தென் கோர்சஸ் வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் இதில் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இந்த ரிசர்வேஷன்ஸ் பாலிசிஸ் வந்து என்ன கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இல்லை அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது.
உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ்மே உங்களுக்கு தனியாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணிட்டு இதுல என்னென்ன டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கறாங்க ஓகேங்களா, நீங்க இதில் எப்படி சப்மிட் பண்ணணும் அந்த டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுல நீங்க அப்ளை பண்ற ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல கொடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எந்த கோர்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களோ மெயில் ஐடி கொடுத்து சப்மிட் கொடுத்து உங்க ப்ராசஸ் கிரியேட் ஆயிரும். தென் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நேம் டீடைல் உங்க உங்க பர்சனல் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்கும். உங்களோட அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், தென் 8th to 12th வந்து எங்க படிச்சிருக்கீங்க, தென் அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க இப்போ 12th வந்து எங்க பாஸ் ஆயிருக்கீங்க, தென் ஒவ்வொரு இதுலயும் எவ்வளவு மார்க்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்களா, மார்க்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கீங்க, ரெஜிஸ்டர் நம்பர் என்ன, இல்ல மார்க்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். தென் அதே மாதிரியே நீங்க ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இதையும் சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து இங்கே இருக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்க ப்ராசஸ். பேமெண்ட் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு அகைன் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்களை அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. இதுதான் அப்ளை பண்ற ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க கம்ப்ளீட்டா வெப்சைட்டை கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணுங்க. வெப்சைட்ல கம்ப்ளீட் ஃபுல் டீடைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றவங்க இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. 16th வந்து லாஸ்ட் டேட், அதாவது ஜூன் 16th வந்து லாஸ்ட் டேட் டைம் இருக்கு. பொறுமையா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடா வேற தகவல் என்ன பண்ணுங்க. மீண்டும் வேற வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.